ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானித்து பார்ப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக பெரிதான இந்த பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த சில நாட்களாக, கடந்த சில வீடியோ பதிவுகள் மூலமாக நாங்கள் தேவனுடைய வசனத்தை, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், பரிசுத்த ஆவியானவர் எதனை அடிப்படையாக வைத்து கிரிகைகளை நடப்பிப்பார், அவருடைய செயற்பாடுகள் இருக்கும் என்று சொல்லி வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படியாக நமக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கிறோம். ஏன் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து தியானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். ஏனென்று சொன்னால், கடைசி நாட்களாகிய இன்று பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிறார் என்று சொல்லி பல கள்ள போதகர்களும் கள்ள போதனைகளும் இன்றைக்கு எழும்பி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் சோசியல் மீடியாவை பார்க்கிறபடினாலே உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு தெரிந்ததே. ஆகையினாலே இதே போன்று பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வேலை செய்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்கு பின்னாலே ஓடுகிறதை பார்க்கிறோம். இந்த வரங்கள் வேலை செய்யும் பொழுது தேவ ஜனங்கள் என்னப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அற்புத அடையாளங்களுக்கு பின்னாலே அதிகமாக போகிறபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிரிகைகள், அந்த தேவ மனிதனை அல்லது அந்த ஊழியக்காரனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனாலே இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எப்படிப்பட்டது, அது எப்படி கிரியை செய்யும், அது எப்படியாக வேலை செய்யும் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்பதை நாங்கள் தேவ வார்த்தையிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவையானதுதான், தேவனுடைய ஊழியத்துக்கு தேவைதான். அதை விட மிக முக்கியமானதொன்று தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பது, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, தேவனுடைய வார்த்தையிலே தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது மிக 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 அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை வாசித்து அதிலே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து தேவனுடைய ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட 9 பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, வியாக்கியானம் செய்கிறது, அறிவை உணர்த்தும் வசனம், அதே நேரத்திலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்வது, இப்படி பல விதமான காரியங்களை அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் அதை குறித்ததான தெளிவு, அதை குறித்ததான வெளிச்சம், வார்த்தையினுடைய வெளிச்சம் எங்களுக்கு இல்லாததால் நாங்கள் மனுஷனை மகிமைப்படுத்துகிறோம், மனுஷனுக்கு பின்னாலே ஓடுகிறோம். இந்தியாவிலே இருந்து ஒரு ஊழியர் வந்தால் அவருக்கு பின்னாலே நாங்கள் ஓடுகிறோம். வெளிநாட்டிலே ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஒரு ஊழியர் வந்தால் அவருக்கு பின்னாலே ஓடுகிறோம். இன்றைக்கு ஊழியர்காரர்களுக்கு பின்னாலே போய் 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 இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் என்னப்பட்டவர்கள் மனம் உடைந்த நிலையிலே, பின்மாற்றம் அடைந்த நிலையிலே இன்றைக்கு காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கின நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து அதை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானவைகள். இந்த வரங்கள் ஒவ்வொன்றுமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவர் எந்த இடத்திலே யார் மூலமாக இந்த வரங்களை அவர் ஆபரேட் பண்ண, அதாவது நடப்பிக்க, அதை கிரிகைகளை நடப்பிக்க அவர் விரும்புகிறாரோ,
இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை அவர் ஆபரேட் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். அதாவது வரங்கள் மனிதன் சார்ந்தது அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சார்ந்தது அல்ல. அவர்களுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம், அவர்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆவியானவர் இந்த வரங்களை பிரித்து பகிர்ந்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அது கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக இந்த வரங்களை செயல்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஆகையினாலே தேவ ஜனமாகிய நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் நீங்கள் கனம் செலுத்துங்கள், ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஆனா அவர்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற வரங்களுக்கு சொந்தக்காரர். அந்த வரங்களை அந்த தேவ ஊழியக்காரன் மூலமாக நடப்பிப்பதன் ஒரே ஆள் அது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அடுத்த அந்த வசனத்தின் பாதியை பார்க்கும் பொழுது தமது சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவனவனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே அது எப்படிப்பட்ட வரமா இருந்தாலும், முதலாவது ஒரு ஊழியக்காரன் மூலமாக நடப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு கிரிகைகளும் வேத வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட வரங்களா இருந்தாலும் அது தேவனுடைய ஊழியக்காரனை சார்ந்தது அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தது. ஏனென்று சொன்னால் அதனால் தான் அதற்கு பேர் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் என்று சொல்லி காணப்படுகிறது. அந்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு தேவ ஊழியக்காரன் மூலமாக அதை கிரியைகளை நடப்பிக்கிறார், ஆபரேட் செய்கிறார். தீர்க்க தரிசன வரமாக இருக்கட்டும், அல்லது ஹீலிங் குணமாக்கும் வரமாக இருக்கட்டும், அல்லது எந்த வரமாக இருந்தாலும் அந்த வரங்களை ஒரு மனிதன் மூலமாக, ஒரு தேவ மனிதன் மூலமாக அதை ஆபரேட் பண்ணுவது, அதை நடப்பிப்பது, அதை கிரிகைகளை நடப்பிப்பது பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் அந்த வரங்களுக்கு சொந்தமானவர் பரிசுத்த ஆவியானவர். அதை யாருக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினாலே அன்பானவர்களே, அற்புதங்கள் அடையாளங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவைதான். ஆனால் அற்புத அடையாளங்களுக்கு பின்னாலே ஓடுவதை விட்டு தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் என்னத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அப்படியான காரியங்களை நீங்கள் தேடுவது உங்களுக்கு நலம். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களிலே போலியான காரியங்கள், ஏனென்று சொன்னால் பிசாசு பலவிதமான தந்திரங்களை இன்றைக்கு திருச்சபைகளிலே, தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே விழிப்படையுங்கள், எச்சரிக்கை அடையுங்கள், எச்சரிப்பாயிருங்கள், உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் முடிவு பரியந்தம் தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவ வசனத்திலே நிலைத்து நிற்கிறவனே மீட்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். பக்க வழியாக திருப்பப்பட்டவனுக்கு ஐயோ, வேதம் அப்படியாகத்தான் சொல்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார், கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து இடைப்படுவார். God bless you. Thank you.